ஹலோ, வெல்கம் டு yesh சேனல். yesh சேனலில் நம்ம இன்னைக்கு மொசரல்லா சீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். மொசரல்லா சீஸ் செய்கிறதுக்கு 2 லிட்டர் தண்ணி கலக்காத பால் எடுத்திருக்கேன். அது பசும்பால் தான். இப்போ அந்த பசும்பாலை நம்ம ஊற்றிட்டு ஸ்டவ்வை நல்லா ஃப்ளேம் ஹை பண்ணிவிட்டு பால் வெதுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பால் கொதிக்கக்கூடாது, பால் பொங்கியும் வரக்கூடாது, ஜஸ்ட் சூடாக இருக்கணும், அவ்வளோதான். வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் பாலை நம்ம விரல் வச்சு செக் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும், கதப்பாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம 2 லிட்டர் பாலுக்கு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணலாம் வாங்க. இப்போ 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு கரண்டி வச்சு மெதுவாக நம்ம கிளறி விட்டோம்னா அதிலிருந்து பால்லேருந்து நமக்கு சீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த சீஸ் கரண்டி மேலெலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் அந்த பாலை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டோன்னா நமக்கு சூப்பராக மொசரல்லா சீஸ் ரெடி ஆகிருக்கும். இப்போ சீஸ் ஒன்று போல் திரண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம கரண்டியால் எடுக்கும்போது சீஸ் அப்படியே மெல்ட் ஆகி கீழே வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம கைகளால் சீஸை எடுத்து கொஞ்சம் வடிகட்டுற போல் வடிகட்டிட்டு திரும்பவும் அதில் போட்டு அதே தண்ணியில் போட்டு எடுக்கணும். இப்போ எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணி வாட்டரை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இந்த நம்ம ரெடி பண்ணியிருக்க சீஸை அதில் போட்டு கொஞ்சம் தண்ணியிலேயே போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துட்டோன்னா நமக்கு சூப்பராக மொசரல்லா சீஸ் ரெடி ஆகிடும். சீஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த சீஸ் தான் மொசரல்லா சீஸ். இதை வச்சு தான் நம்ம பீட்சா, அப்புறம் சாண்ட்விச் இது எல்லாமே ரெடி பண்ணலாம். இப்போ அடுத்தடுத்து இந்த சீஸை வச்சு எப்படிலாம் நம்ம பீட்சா பண்ணலாம், சாண்ட்விச் பண்ணலாம், எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பிரெட் ஸ்லைஸ் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அது மேலே நம்ம ரெடி பண்ண மொசரல்லா சீஸோடைய குட்டி குட்டி பீசஸை வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பிரெட் ஸ்லைஸ் இப்போ ரெடி ஆயாச்சு. இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா பீட்சாவில் இருக்க மாதிரியே
நமக்கு மொசரல்லா சீஸ் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா ஸ்ட்ரெச்சியாக நீட்டாக சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் yesh channel. Spread ideas, spread love. Thank you.